ஒரு மணியில் ஒரு நாள் ஒரு முழுமையான செய்தி தொகுப்பிற்கு நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். பிற செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். அகமதாபாத்தில் உள்ள ராஜராஜன் சோழன் சிலையை மீட்க குஜராத் விரைகிறது தமிழக குழு. அருங்காட்சியகத்திற்கும் அரிய கலைப்பிடிப்பை பெற்று வருவோம் என நம்பிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. குடும்பத்தோடு சென்று முதலமைச்சர் கலைஞர் நேரில் வாழ்த்து. சென்னை தியாகராய நகரில் மக்களோடு மக்களாக நடைபோட்ட அமிதாப் பச்சன். உங்களை சுண்டி இழுக்கும் சுவாரஸ்ய செய்தி. தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை கணினி வழியாக ஒருங்கிணைக்கும் பணிகள் தீவிரம். இணைய வழிப்பறிவால் இளைய தலைமுறைக்கு இனி அலைகழிப்பு இல்லை. இனி அடுத்த செய்திக்கு செல்வோம். பாலிவுட் பிரபலமான அமிதாப் பச்சன் நமது கோலிவுட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் ஷாப்பிங் செய்த செய்தி கேட்டு கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் அங்கு விரைந்த எமது செய்தியாளர் ராம்குமார் அமிதாபை சந்தித்த நேரடி காட்சிகள் இதோ உங்களுக்காக பிரத்யேகமாக. இந்த உலகில் ஒரே மாதிரியான மனிதர்கள் 7 பேர் இருப்பார்கள் என்று கூறுவார்கள். அதுபேற்பட்ட காட்சிகளை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். வெறும் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள் மட்டும் பார்க்க வந்த இந்த காட்சிகள் நேரில் பார்த்தால் என்னவாகும்? திரைப்படத்துறையில் ஜாம்பவனாக திகழும் அமிதாப் பச்சன் நேரில் வந்தால், அதுவும் சென்னைக்கு வந்தால், மக்களை சந்தித்தால் என்னவாகும்? அமிதாப் பச்சன் போன்று முகசாயலில் இருக்கும் இவருக்கு முகவரி தமிழகம்தான். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட அமிதாப் விஸ்வநாதனுக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளும் தெரியும். 70 வயதை கடந்த இவர் தெருக்களில் நடந்து சென்றால் அமிதாப்பே நேரில் வந்ததாக நினைத்து இவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குகிறார்கள் பலர். ஒரு சிலர் இவரிடம் கைகுலுக்கி நலம் விசாரிப்பதும் உண்டாம். இது ஒருபுறம் இருக்க, அமிதாப் போலவே ஒத்த முகசாயல் தமக்கு இருப்பதாக அறிந்து கொண்டது 10 ஆண்டுகளுக்கு முன்புதானாம். அதெல்லாம் இருக்கட்டும், அமிதாப் பச்சனை தாம் சந்தித்ததே இல்லை என்பது காலத்தின் கோலம் என்று முகம் வாடுகிறார் இந்த விஸ்வநாதன். இப்போ பொதுவாக உங்களை பார்க்கும்போது அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்கு. இது எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க நீங்கள் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க? ஏன்னா பொதுவாக உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவர் மேலே அவரோட பாடி லாங்குவேஜ் இல்லை ஒரு மேனலிசமோ பிடிச்சிருந்தா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உருவம்ன்றது இயற்கையாக அமைகிறது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உணர்ந்தது ஒரு 15 இயர்ஸ், ஒரு 15 வருஷம் முந்தி நாங்கள் சென்னை வந்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஒரு 12 வயசு பொன் குழந்தை. அந்த குழந்தை தான் எங்கிட்ட சீட்டில் என்ன சார் நீங்கள் அமிதாப் பச்சனா அப்படி கேட்டாங்க. இல்லையம்மா, நான் டெல்லியிலேருந்து விஸ்வநாதன் போயின்னு இருக்கேன். நீ என்ன அப்படி கேட்குற? இல்லை சார், நீங்கள் அமிதாப் பச்சன் ஆட்டமாகவே இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ அப்படி சொல்லி அதை அப்படியே விட்டுவிட்டேன், டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன். அந்த குழந்தை அப்பா அம்மா போய் சொல்லி அவங்க எல்லாம் ஷேக் ஹேண்ட் கொடுத்து கொஞ்சம் கலாட்டம் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஆனால் அவ்வளோ தூரம் நான் அது எடுத்துக்கல, அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒருக்கா நாங்கள் பாம்பேலேருந்து டெல்லி வரும்போது ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒரு 5-6 பேர் எங்கள் கூட கோ பேசஞ்சர்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஹோல் ஜேர்னியில் நம்ம லெஃப்ட் ரைட்டாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு, நீங்கள் சார் கரெக்ட் அமிதாப் பச்சனோட கரெக்ட் கட் இருக்கு, உங்களுக்கு அவர் அட்டமாகவே இருக்கு, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி உருவம் அமைந்தது அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். அந்த ஜெர்னி வாஸ் வெரி மெமரபிள் ஜெர்னி. சார், இப்போ நீங்கள் இந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இதுவரை அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக போய் பார்ப்பேன் சார். அவர் ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் பாலிவுட்டுக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலி ஒரு பெரிய ஐகான். அவரை போய் நேரில் சந்திக்கிறது தான் அது ஒரு I will consider it as the greatest fortune of my life. நடிகர் ரஜினிகாந்த் மகள் திருமணத்திற்கு வந்த அமிதாப் பச்சன் ரங்கநாதன் தெருவிற்கு வந்திருக்க கூடும் என்று பொதுமக்கள் நினைத்ததாக தெரிவித்தனர்.
திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். அப்படி எனக்கு நேரில் வந்தீங்களே நீங்கள் அமைதியாக பற்றி நேரில் வர மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. எனக்கு சார் உங்களை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். அதாவது அமிதாப் பச்சன் உங்களை பார்த்தா 2 பேரும் ஒன்றா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு எங்கே வந்துட்டார் அமிதாப் பச்சன், இவ்வளோ நெருக்கடியில் எங்கே சுற்றுறாரு? நான் உங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார். சிங்கத்தை தனியாக பார்க்குறோம்னு ஒரு ஃபீலிங், ஏன்னா அவ்வளோ பெரிய அமிதாப் பச்சன் இந்த திருவிழையா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இப்போ சார் சொல்லி தான் தெரியுது. ஆனால் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக 100% வந்து அமிதாப் பச்சன் ஷோ, அது எந்த இதுலையும் மாற்றங்கள் கிடையாது. அதிசயத்தில் ஒன்று ஒருவரை போல் மற்றொரு இருப்பது, அதிலும் அமிதாப் பச்சன் போல் இருப்பது அழகான ஆச்சரியம் என்றே சொல்லலாம். கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அன்புடன் ராம்குமார். அசல் எது நகல் எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயற்கையின் படைப்புகள் சில சமயங்களில் அமர்வது அரிய ஒரு படைப்பு என்று தான் கூற வேண்டும். இனி அடுத்த செய்திக்கு செல்வோம். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சென்னையில் வைக்கப்படும் விநாயகர் சிலைகளை 4 இடங்களில் கரைப்பதற்கு சென்னை மாநகர காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. வரும் 11ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு வடிவிலான விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நடைபெறும் விநாயகர் ஊர்வலங்களின் முடிவில் பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசபுரம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகில் திருவெற்றியூர் பாப்புலர் எடைமேடை பின்புறம், நீலாங்கரையில் உள்ள பல்கலை நகர் பகுதி உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் சென்னை புறநகர் பகுதியில் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி அளிக்கப்படுவதாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது ஒரு இடைவேளை, அதற்கு முன் இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள். மீண்டும் யாத்திரையை தொடங்கினார் ஜெகன் மோகன் ரெட்டி. காங்கிரஸ் மேலிட உத்தரவை தொடர்ந்து மீறுவதால் ஆந்திராவில் அரசியல் பரபரப்பு. சச்சின் டெண்டுல்கருக்கு இந்திய விமானப்படையில் குரூப் கேப்டன் பதவி. விமானப்படையின் சிறப்பு தூதுவராகவும் நியமிக்கப்பட்டு கௌரவம்.